அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அடைவுச் சோதனை. அடைவுச் சோதனை 2 டைப் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், செகண்ட் ஒன் டீச்சர் மேடு டெஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராப்பராக எல்லாமே ஒரு டைம் டியூரேஷன், எக்ஸாமினேஷன் டேட் இது எல்லாமே முன்கூட்டியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நடத்தக்கூடியதை ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது டீச்சர் மேடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்ஃபர்டபுளுக்காகவும் டீச்சருடைய கம்ஃபர்டபுளுக்காகவும் நடத்தக்கூடியது இந்த டீச்சர் மேடு டெஸ்ட். இது ஸ்டூடெண்ட்ஸை படிச்சிருக்கிறத இன்னும் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடியது இந்த டீச்சர் மேடு டெஸ்ட். இந்த டீச்சர் மேடு டெஸ்ட் டைம் டியூரேஷன் ப்ளஸ் ஆன்சர், அதாவது கொஷினுக்கு உண்டான மார்க்ஸ் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸும் பார்த்து டிசைட் பண்ணிக்கக்கூடியது. ஸோ இது 1 ஹவருக்கும் நம்ம வச்சுக்கலாம், 2.5 ஹவர்ஸும் வச்சுக்கலாம், இல்லை நம்மளுடைய ரெகுலர் எக்ஸாமினேஷன் மாதிரி 3 ஹவர்ஸுக்கும் நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ இது டீச்சர் மேடு டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டை பற்றி தான் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன ஸ்டெப்ஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் பிளானிங் ஆஃப் டெஸ்ட், செகண்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ டிசைன் ஃபார் தி டெஸ்ட், தேர்ட் ஒன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் தி ப்ளூ பிரிண்ட், fourth one writing of items, fifth one preparation of the scoring key and marking scheme, sixth one preparation of question wise analysis. ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸை உள்ளடக்கியது தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் நம்ம நடத்தணும்னா இந்த ஒரு 6ஐயும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதோட அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம இந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்றத நம்ம நடத்தணும். ஸோ அப்படி நடத்தினா தான் இது ஒரு ப்ராப்பரான குட் டெஸ்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். பிளானிங் ஆஃப் டெஸ்ட். ஸோ இந்த பிளானிங் ஆஃப் டெஸ்ட்டில் 4 விஷயத்தை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். வெயிட்டேஜ் டு அப்ஜெக்டிவ்ஸ், வெயிட்டேஜ் டு கண்டென்ட், வெயிட்டேஜ் டு ஃபார்ம் ஆஃப் கொஷின்ஸ், வெயிட்டேஜ் டு டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே ஒரு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் நம்மளுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். வெயிட்டேஜ் டு தி அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதில் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில், அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், திறன் அடைதல், இந்த 4க்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு கொஷின்ஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் மார்க்ஸும் அதோடைய பர்சன்டேஜும் எவ்வளோ அப்படின்றத நம்ம பிரிச்சுக்குவோம். ஸோ நாலேஜ் ஓரியன்டான கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு எடுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம், அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம், ஸ்கில் ஓரியன்டான கொஷின்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம பிரிச்சுருக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தாங்க, எல்லா தரப்பட்ட மாணவர்களும் ஒரு கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு மெத்தடில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளூம்ஸ் டெக்ஸ்டானமியை நம்ம பயன்படுத்தி நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில் இந்த 4ஐயும் அடிப்படையாக வச்சுட்டு ஒரு எத்தனை பாடத்தில் நம்ம டெஸ்ட் வைக்கிறோமோ அந்த பாடங்களில் இருந்து நம்ம மார்க்ஸ் எடுக்கிறோம். வெயிட்டேஜ் டு கண்டென்ட். ஸோ வெயிட்டேஜ் டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம எத்தனை பாடங்களில் நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோமோ அந்த பாடங்களில் முறையான வகையில் மார்க்ஸ் அலாட்மெண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம ஒரு 2 பாடங்களில் நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாடத்துடைய தன்மையை பொறுத்து அந்த மார்க்ஸ் அலாட்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். ஸோ அடுத்தது அந்த பாடமானது அடுத்த வகுப்புக்கு எந்த வகையில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம மார்க்ஸ் அப்படின்றத நம்ம பிரித்து கொடுத்துருக்கணும். நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்றத இந்த பாடங்களில் மார்க் அலாட்மெண்ட் அப்படின்றதில் நம்ம ஒதுக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாது ஒரு பாடத்தில் நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அதாவது நமக்கு ஒரு பாடம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாடத்தில் அதிகப்படியான மார்க்கும் இன்னொரு பாடத்தில் குறைஞ்சபட்ச மார்க்கும் அப்படின்றத நம்ம அலாட் பண்ணக்கூடாது. ஸோ பாடத்துடைய தேவைகள், அந்த மாணவனுடைய அடுத்த வகுப்புக்கு உண்டான அந்த பாடத்தின் தேவைகளை அடிப்படையாக வச்சுட்டு அந்த பாடத்துக்கு உண்டான மார்க்ஸ் அப்படின்றத நம்ம அலாட் பண்ணியிருக்கணும். வெயிட்டேஜ் டு ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு உண்டான 1 மார்க் அப்படின்னா எத்தனை கொஷின்ஸ் நம்ம எடுக்கிறோம், 2 மார்க் அப்படின்னா எத்தனை கொஷின்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ மார்க்குக்கு எடுக்கிறோம், 5 மார்க்னால் எத்தனை கொஷின்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ மார்க்குக்கு எடுக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ப்ளிட் ஆஃபை ப்ராப்பராக நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே
நம்மளுடைய ஓவரால் டோட்டல் எவ்வளோ மார்க்ஸுக்கு நம்ம எடுக்கிறோமோ கொஷின் பேப்பர் அதுக்கு உண்டான வகையில் ப்ராப்பராக நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும். வெயிட்டேஜ் டு டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இந்த வெயிட்டேஜ் டு டிஃபிகல்ட்டி லெவலில் 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருப்போம். ஈஸி லெவல், ஆவரேஜ் லெவல், டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணி கொஷின்ஸை சூஸ் பண்ணும் போதே ஈஸியான கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு எடுத்திருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜுக்கு ஆவரேஜ் லெவலில் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்திருக்கோம், டிஃபிகல்ட்டி லெவலில் எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சைட் பை சைடு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டானது அந்த டெஸ்ட் ரொம்ப ஆவரேஜான லெவலில் இருக்கா அல்லது டிஃபிகல்ட்டியான லெவல் டெஸ்ட்டா அல்லது கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடியது தான். ஸோ ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் லெவல் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். காரணம் என்னென்னா, எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான். அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுனா நம்மளாலையும் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கும்போது ரொம்பவும் பிலோ ஈஸியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டிஃபிகல்ட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்றத நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்.